அமெரிக்காவின் தங்க பிளான். உலக பொருளாதாரத்தில் ஒரு மெகா ட்விஸ்ட். எஸ்பிஐ தரும் வார்னிங். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி காட்டுத்தீயாய் பரவி வருகிறது. அமெரிக்கா தன்னிடம் இருக்கும் மலை போன்ற தங்க இருப்பின் மதிப்பை மாற்றி எழுதப் போகிறது என்பதுதான் அந்த ஹாட் டாபிக். ஒருபுறம் தங்கம் விலை தினமும் ராக்கெட் வேகத்தில் ஏறிக்கொண்டிருக்க, மறுபுறம் அமெரிக்கா தனது பட்ஜெட் ஓட்டையை அடைக்க இந்த விலையேற்றத்தை சாதகமாக பயன்படுத்தப் போகிறது என்று பேச்சுக்கள் எழுந்தன. அப்படி நிஜமாகவே நடந்தால் என்னவாகும்? உங்கள் கையில் இருக்கும் தங்கத்தின் நிலை என்ன? எஸ்பிஐ ஆய்வு அறிக்கை சொல்லும் சுவாரஸ்யமான தகவல்கள் இதோ. ரொம்ப சிம்பிளாக சொல்ல வேண்டுமென்றால், உங்கள் தாத்தா காலத்தில் 100 ரூபாய்க்கு வாங்கிய ஒரு நிலம் இப்போது 1 கோடி ரூபாய் மதிப்புடையதாக இருக்கலாம். ஆனால் உங்கள் கணக்கு புத்தகத்தில் இன்னும் பழைய ரூபாய் நோட்டு என்றே குறிப்பிட்டால் எப்படி இருக்கும்? அந்த பழைய விலையை மாற்றி இன்றைய மார்க்கெட் விலைக்கு கணக்கு காட்டுவதுதான் ரீவேல்யூஷன். மத்திய வங்கிகள் தங்களிடம் இருக்கும் தங்கத்தை பழைய விலையில் கணக்கு காட்டாமல் இன்றைய சந்தை விலைக்கு மாற்றும் போது அவற்றின் சொத்து மதிப்பு பல மடங்கு உயரும். இந்த லாபத்தை வைத்து அரசாங்கத்தின் கடன்களை அடைக்கவோ அல்லது நஷ்டத்தை சரி செய்யவோ முடியும். உலகிலேயே அதிகம் தங்கம் வைத்திருக்கும் நாடு அமெரிக்கா தான். ஆனால் ஒரு ட்விஸ்ட் என்னவென்றால், அமெரிக்கா தனது கணக்கு புத்தகத்தில் இன்னும் 1973ஆம் ஆண்டு விலையான $42.22 என்ற விலையிலேயே தங்கத்தை பதிந்து வைத்துள்ளது. ஆனால் இன்றைய மார்க்கெட் விலையோ $2,500 தாண்டி $5,000 நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இப்போது அமெரிக்கா இந்த விலையை மாற்றினால் என்ன நடக்கும்? அமெரிக்காவின் தங்க சொத்து மதிப்பு $11 பில்லியன் இருந்து $1.3 டிரில்லியன் உயரும். அமெரிக்காவின் பட்ஜெட் பற்றாக்குறையில் சுமார் 70% இந்த ஒரே ஒரு பென்சில் மாற்றத்தில் துடைத்து எறிந்துவிடலாம். கடந்த 2025 நவம்பரில் செனட்டர் சிந்தியா லூமிஸ் ஒரு அதிரடி யோசனையை சொன்னார். தங்கம் மதிப்பை உயர்த்தி அந்த லாபத்தில் 10 லட்சம் பிட்காயின்களை வாங்கலாம் என்பதுதான் அது. கண்டிப்பாக அமெரிக்கா இப்படி ஒரு முடிவை எடுத்தால் அது உலக அளவில் தங்கத்திற்கான டிமாண்டை வேற லெவலுக்கு கொண்டு செல்லும். அமெரிக்காவே தங்கத்தை தான் நம்புகிறது என்று செய்தி பரவினால் மக்கள் காகித பணத்தை விட தங்கத்தையே பாதுகாப்பாக கருதுவார்கள். அமெரிக்காவை தொடர்ந்து இந்தியா, சீனா போன்ற நாடுகளும் போட்டி போட்டுக்கொண்டு தங்கத்தை வாங்கி சேர்க்க ஆரம்பிக்கும். பங்குச்சந்தை சரிந்தால் தங்கம் ஏறும் என்பது விதி. இதுபோன்ற குழப்பமான சூழலில் முதலீட்டாளர்கள் அனைவரும் தங்கத்தை நோக்கி தஞ்சமடைவார்கள். நாணயத்திற்கு 2 பக்கம் இருப்பது போல இதில் சில சிக்கல்களும் உண்டு. கணக்கு காட்டாமல் புதியதாக பணத்தை அச்சிடுவதற்கு சமமான விளைவை இது ஏற்படுத்தும். இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர வாய்ப்புள்ளது. சொத்து மதிப்பு கூடினாலும் அதனை சமன் செய்ய பொறுப்புகளும் கூடும். இது அமெரிக்க பொருளாதாரத்தின் வளர்ச்சியை ஒரு கட்டத்தில் முடக்கலாம். அமெரிக்கா மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகள் தங்கள் மொத்த இருப்பில் 80%க்கும் மேலாக தங்கமாகவே வைத்துள்ளன. நம் நாட்டை பொறுத்தவரை 2009இல் 6.9% இருந்த தங்க இருப்பு தற்போது 17.6% உயர்ந்துள்ளது. நாமும் மெல்ல மெல்ல தங்கத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனம். சுருக்கமாக சொன்னால், அமெரிக்காவின் இந்த மூவ் உலக பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சூறாவளியை கிளப்பலாம். அது நடந்தால் தங்கம் என்பது வெறும் ஆபரணம் மட்டுமல்ல, அதுதான் உலகின் உண்மையான பவர் என்பதை உலகம் மீண்டும் உணரும்.